உயிர் என் கையில் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஹீரோயினும் அவங்கள சுற்றி உள்ளவங்கள மாட்டிக்கிறாங்க. இதில் வந்துட்டு அவங்க உயிரை அவங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையாங்க தான் படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட ஓப்பனிங்கில் இதுக்கு முன்னாடி பாட்டெலாம் எப்படிலாம் ஒருத்தனை காலி பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு விஷுவலில் காட்டிட்டு இந்த பாட்டில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் வந்து தப்பிச்சு வந்த 2 பேரை வச்சுட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன பாட்டோட எண்டிங்கில் ஹீரோயினா அவனோட ஃப்ரெண்டு பிரென்னுங்கிறவனும் வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறது இந்த படத்தோட கண்டினியூஷனை காட்டும். வீனஸுங்க கேங் என்ன பண்ணால் நிறைய பேர் இன்விடேஷனுக்கு கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் சேர் வரும், இதில் கொஞ்சம் கேம் இருக்கும், இதில் வின் ஆனிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாவனையும் மாட்ட வச்சு ஒவ்வொருத்தனையாக காலி பண்ணுறது. அதை டேரெக்டாக லைவ் டெலிகாஸ்ட் வேறு பண்ணிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டாமல் அவங்க சைக்காட்டிஸ்ட்டில் அவங்கள பற்றி சொல்லிட்டுருங்க. எங்கள் அம்மா ஒரு ஃப்ளைட் கிராஷில் வந்துட்டு இறந்துட்டாங்க, அதில் வந்துட்டு நான் ஃப்ளைட்டில் போய் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு க்ளூவாக தான் இருக்குது அப்படின்னோன்னு இதில் இருக்க சைக்காட்டிஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த புக்கை பார்த்தா உனக்கு க்ளூவாக தெரியுதா, இந்த ஹேண்ட்பேக் பார்த்தா தெரியுதா, அப்போ இந்த பெண்ணை பார்த்தாலும் உனக்கு அப்படி தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு பெண்ணு கேட்பான். அடுத்து ஒரு கேம் நடக்குடா, அதில் நீயும் நானும் கலந்துக்கலாம் அப்படின்னு. கடைசியாக என்னை உயிரை காப்பாற்றணும், நீ அதுக்காக வேணா வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளைட்டில் வேணா கூப்பிட்டா இல்லை நம்ம காரில் தான் போகிறேன்னு சொல்லி ரூம் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்க டைமில் பென் என்ன பண்ணுவான்னா லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருந்தா அங்கே ரூஃப் வந்து தானாக கீழே வரும், செவரெல்லாம் நெருக்கிட்டே வரும், பக்கத்தில் இருக்க ஃபோனு அது இதுன்னு எல்லாம் உடஞ்சி விழும். பார்த்தா இங்கே வாலில் மாட்டின டிவி எல்லாம் இவன் மேலே விழுற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா எஞ்சி பார்த்து அதெல்லாம் காணும். ஹீரோயின் பெண்ணுக்கு சமாதானப்படுத்தி சரிவா இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருப்பான். ஏன்னா அங்கே தான் அந்த இன்விடேஷன் படி அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அங்கே போய் பார்த்தா ஆள் நடமாட்டமே இருக்கு. இந்த ஊர் பிச்சைக்காரன் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செயின் கிளாக்க பென்ட் வந்துட்டு பிடிங்கிட்டு ஓடிடும். அவனை ஃபாலோ பண்ணி ஹீரோயினும் பெண்ணு ஓடி வரம்ப பார்த்தா அவன் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள ஓடி ரயில்வே ஸ்டேஷன் தான் நான் பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு ட்ரெயின் உள்ள போயிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள போயிட்டு அங்கே கேட்டு போட்டும் அவன் எஸ்கேப் ஆகிடுவான். ஹீரோயின் உள்ள மாட்டிப்பாங்க. ட்ரெயின் மூவும் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பென்னும் ஹீரோயின் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி 4 பேர் உள்ளே இருப்பாங்க. ஒரு கர்லி, அப்புறமா ஒரு ஹாட்டி, அதுக்கப்புறமா 2 ஜென்ஸுங்க இருப்பாங்க. இவங்க இப்போ வந்துட்டு ட்ரெயின் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா முன்னாடி இருக்க ட்ராக் ரிமூவ் பண்ணிட்டு இந்த தனியாக பெட்டியாக மட்டும் இந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு அதே கம்பார்ட்மெண்ட் இருக்க மற்ற 4 பேரும் ஓடி வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து பார்த்தா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். முன்னாடி இருக்க பெட்டியெல்லாம் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இந்த பெட்டி மட்டும் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்க பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு. ஃபைனலாக ஹீரோயின் அந்த பெட்டி ஒரு லாஸ்ட் ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடத்துல மோதிட்டு போயிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கவங்களாம் பறந்து போயிட்டு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் வின் ஆகி ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருப்பாங்க. அதனால இப்போ இவங்களுக்குள்ள டோர்னமெண்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. உள்ள இருக்க 6 பேரும் ஒவ்வொருத்தர் மேலே பிளேம் பண்ணிட்டு நம்ம தேவையில்லாமல் இந்த கேமில் வந்து மாட்டிக்கிட்டோம், போச்சு இனிமேல் நம்ம வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் வந்து என் ஒய்ஃபுக்கு பர்த்டே அதனால நான் போயிட்டு இருந்தேன், இப்போ தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன், ஃபோனு கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு மாட்டே இருப்பான். ஏதாவது போலீஸ் வந்து காப்பாற்ற வந்தால் கூப்பிடும்பா அப்போ எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துருப்போம். இப்போ தான் கேமே சூடு பிடிக்க போகுது. அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து மோதிட்டு நிற்கலாம். அங்கே வந்துட்டு 2 பைப் லைன் மாதிரி வந்து கனெக்ட் ஆகிட்டு இந்த ட்ரெயினோட கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நிறைய கனெக்ஷன் ஆகிட்டு இந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எல்லாம் கவர் ஆகிடும். ஹீரோ தான் இதனால் ரொம்ப கூர்மையாக கவனிப்பாங்களா, அதனால இங்கே ஏதாவது க்ளூ நமக்காக இருக்கும், கண்டிப்பாக இதில் பண்ணாமல் இதை பண்ண மாட்டாங்க, இந்த கேம் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பொருள் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் அதை கொண்டு போயிட்டு அங்கே இருக்க ரயில்வே போலீஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்க கண்ணுக்கு ஒரு பேக் கிடைக்கும். அந்த பேக் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் சர்க்யூட்டாக இருக்கிறதால பேக் உள்ளே இருந்து கைப்பிடி மாதிரி ஒன்று கிடைக்கும். இது ஏதாவது கீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே ஃப்ளோரில் இருக்க ஒரு மேட்டை தூக்கிட்டு பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். சரி அந்த கைப்பிடி வேற எங்கே தான் மேட்ச் ஆகுதுன்னு அப்படியே ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வந்துட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் டோர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்கும். அது பார்க்க அப்படியே ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினில் 9ன்னு ஒரு இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருக்கும். பக்கத்தில் பார்த்தா ஒரு காயின் போடுற மாதிரி ஹோல் இருக்கும். இதை வச்சு இவங்க கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் நம்ம காயின் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டோம்னா அங்கே ஏதாவது நமக்கான க்ளூ கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வாய்ஸ் ஓவரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இங்கே இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்தால் உங்களுக்கான க்ளூவே கிடைக்குது போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா அங்கே ஒவ்வொரு ஜன்னல் பக்கத்துலையும் இருக்க மேலே இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா ஒவ்வொரு லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸ் பக்கத்தில் இருக்க கைப்பிடியில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண்டுபிடிக்கும். இங்கே ஒரு கார்னர் கைப்பிடியில் க்ரீனு இருக்கும். அதை வச்சு இழுத்தோன்னா ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொரு கார்னரில் ஸோ இதை வச்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பக்கமாக இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கைப்பிடி இழுக்க அதில் இருந்து ஒவ்வொரு காயினாக விழும். அந்த காயினை கொண்டு போயிட்டு இந்த காயின் கலெக்டரான அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கிறதுல போடுவாங்க.
பண்ணுவாங்க. இப்படியே காயின் கலெக்ட் பண்ணி அந்த மிஷினில் போட ஒவ்வொரு நம்பராக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஃபைனலாக வந்துட்டு இன்னும் 2 இருக்குது அப்படிங்கும்போது இந்த மொட்டை என்ன பண்ணுவார்னா, அவர் வந்துட்டு நான் இந்த கேம் விளையாட விரும்பல, எப்படியாவது நான் வந்து காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தொங்குவான். அந்த கைப்பிடியை பிடிச்சி அவனுக்கு ஷாக் பயங்கரமாக அடித்து அவன் ஸ்பாட் அவுட் ஆகிடுவான். மற்ற எல்லாருமே வந்துட்டு உயிர் பழிச்சிருவாங்க. இவங்க காயின் கலெக்ட் பண்ணி கம்மி பண்ண இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பயங்கரமாக சப்ளை வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, எல்லாரும் தவண்டு போயிட்டு கரெக்டாக அந்த மிஷினில் போயிட்டு காயினை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஏடிஎம் மிஷினில் இருந்ததில் 9ங்கிற நம்பர் அப்படியே 0 ஆகிற வரையும் இவங்க வந்துட்டு காயினை ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். இதே மாதிரி ஃபில் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியும் வந்துட்டு அங்கே கீழே ஒரு டோர் ஓப்பன் ஆகிடும். இந்த ட்ரெயினோட மிடில் ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி இதை கீழே ஓப்பன் பண்ணால் அது வந்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி சுரங்கப்பாதை இருக்கும். அது உள்ள போகும். கரெக்டாக இங்கே மேலே இருக்க கண்ணாடி மூடிடும். எல்லாருமே வந்து கீழே குதிச்சிருப்பாங்க. எங்கே மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இன்னும் சுரங்கப்பாதமாக உள்ள இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். இப்படி எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டு கடைசியில் வந்து ரீச் ஆன இடம் பார்த்தா கீழே ஒரு பெரிய மாளிகமாக இருக்கும். பார்த்தா அது வந்து பேங்கோட அப்பியரன்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கஸ்டமர்ஸ் உள்ள வர மாதிரி, 2 பக்கம் அக்கௌண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க மாதிரியும், எண்டிங்கில் பார்த்தா ஒரு பெரிய வேலட், அதாவது வாசல் எக்ஸிட் ஆகிறதுக்கான வழி மாதிரி. இப்போ இந்த ஃப்ளோரில் வந்து உயிரோடு இருக்கிறத பார்த்தா 5 பேர் இருப்பாங்க. 3 கேர்ள்ஸ் 2 ஜென்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சைடில் ஏதாவது க்ளூ இருக்கான்னு ஒன்று வாசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இதுக்கப்புறம் வழக்கம் போல் வாய்ஸ் ஓவரில் வரும், நீங்கள் இன்னும் இந்த மாடிக்கிலேருந்து வெளியே வரணும், 30 மினிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வேலட் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஒயிட் ஷர்ட் போட்ட பொண்ணு வந்துட்டு இந்த ஃப்ளோரோட சென்டரில் வந்து நிற்பா. பார்த்தா எல்லா சென்சாரும் ஆன் ஆகும். மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை அந்த டைல்ஸில் வந்துட்டு வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ சென்சார் மறுபடியும் ஆஃப் ஆகிடும். எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாவது பேக் இருக்கான்னு பார்க்கும்போது வழக்கம் போல் ஒரு பையில் வந்துட்டு நிறைய லாலிபாப் இருக்கும். அந்த லாலிபாப்போட ஹேண்டிலோட எண்டிங்கில் பார்த்தா கீ கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு லாலிபாப்பை உடச்சி அந்த கீ கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டைல்ஸில் இறங்கலாம். பார்க்கும்போது பார்த்தா அந்த டைல்ஸோட சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே தைரியமாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா அங்கே நிறைய லாக்கர்ஸ் இருக்குது. இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு சரக்கு அடிக்கிற ஆள் வந்துட்டு பக்கத்தில் பாருங்களேன் ஏடிஎம் இருக்குது, பட் அதுக்கு 4 டிஜிட் நம்பர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கும்போது ஹீரோயின் அங்கே லாக்கரில் தேடிட்டு இருப்பா. அவள் கையில் வச்சிருக்க கீ எந்த லாக்கரோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து சோனியாங்கிற நேமில் இருக்க லாக்கரை ஓப்பன் பண்ணிடுவோம். இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டோ அவளும் இன்னொரு பக்கம் இருக்க லாக்கரை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேப்பர் கட்டு, ஒயிட் பேப்பர் கட்டு ரூபா நோட்டு மாதிரி இருக்கும், அது கிடச்சிருக்குன்னு சொல்லுவாள். இப்போ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணால் எப்படி வந்துட்டு 4 டிஜிட் நம்பர் கிடைக்கும் பார்க்கும்போது வந்துட்டு சரி இந்த பேப்பர் கட்டை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா. அதை வந்துட்டு அங்கே இருக்க ஹாட்டி தூக்கி போடும். அவள் தூக்கி போறக்கு ஒரு டேபிள் மேலே ஏறி இருப்பான். அந்த டேபிள் இருக்க பட்டன் ஒன்று ஆக்டிவேட் ஆகிட்டு சென்சார் எல்லாம் ஆன் ஆகும். ஆல்ரெடி ஹீரோயினை ஓப்பன் பண்ண லாக்கரில் வந்துட்டு வைரமாக கொட்டியிருக்கும். அந்த வைரத்தை எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது அவள் கையில் கீறி ரத்தமாக வந்திருக்கும். இப்போ ஹார்ட்டி தூக்கி போட்ட பேப்பரில் இருக்க இவளோட பிளட்டை வந்து தேய்ச்சுன்னா அதில் வந்து 4 டிஜிட் நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சு அந்த பின் நம்பரை போட்டோன்னா அங்கே இருக்க 3 கிளாக் வந்து ஆன் ஆகிடும். அதில் 3 கிளாக்லேயும் ஒவ்வொரு டைமிங் காட்டிட்டு இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரியோட டைமிங். இங்கே இவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டும் போது அங்கே வால்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. அந்த சரக்கு பாட்டி ஆள் நான் ஃபர்ஸ்ட் போய் எல்லாருக்கும் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் நிறைய லாலிபாப்பை தூக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் போகும்போதும் அந்த டைல்ஸில் ஒரு லாலிபாப்பை வச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கோம். பர்டிகுலர் ஒரு டைல்ஸில் அவர் நிற்கும் போது பார்த்தா எல்லா சென்சரும் ஆன் ஆகிடும். அவர் பர்த்துன்னு கீழே உட்காந்துருவார். இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அங்கே சைடில் இன்னொரு பக்கம் லாக்கர் இருந்த இடத்துல ஒரு டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு வால்ட்டோட டிசைன் மாதிரி இருக்கும். அதை போய் ட்ரோல் பண்ணால் அது உள்ளே வந்துட்டு ஒரு பைப் மாதிரி வரும். அந்த பைப்பை பார்த்த ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு மைக்கா கவர் மாதிரி கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயின்ட்ட தூக்கி போடுவான். அதை ஹீரோயின் வந்துட்டு சைடில் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், அந்த பாத்தோட டிசைன் மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட்டை கரெக்டாக வச்சா எந்தெந்த டைல்ஸில் கால் வச்சா கரெக்டாக இவங்க போக முடியுங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிடும். அப்படி ஹீரோயின் சொல்ல கரெக்டாக டைல்ஸில் கால் வச்சு அங்கங்கே எஸ்கேப் பண்ணுவாங்க. கடைசியில் ஹீரோயின் வரும்போது பார்த்தா எல்லா சென்சரும் ஆன் ஆகிடும். ஒரு வழியாக கரெக்டாக அந்த வால்ட் க்ளோஸ் ஆகும். ஹீரோயின் உள்ளவரும் கரெக்டாக இருக்கும். அப்போட அந்த வால்ட்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து விழுந்தா பார்த்தா கீழே பார்த்தா பீச் மணல் மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தா லைட் ஹவுஸ், அங்கே பார்த்தா ஸ்கையோட டிராயிங் மாதிரி 360 ஆங்கிளில் ஒரு ரூம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது என்னடா புது டாப்பாக இருக்குது, பார்க்க பீச் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே ஒரு போலரைடு கேமரா இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோ அவுட்புட் தரும்ல, அந்த கேமரா வந்துட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ் கறி கிடச்சிருக்கும். அதை எடுத்து கிளிக் பண்ணால் அதில் வந்துட்டு இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு போட் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பின்னாடி ட்ராப் ஆங்கர் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ ஆங்கர் எங்கே இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி போட் எங்கே இருக்கும் அதை கண்டுபிடிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் தேடிட்டே இருக்கும்போது இவங்க எடுத்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக மண்ணூரில் பதிஞ்சு போயிடும். கேமராவும் பதிஞ்சு போயிடும். இது இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்த போட்டோட நேம் மாதிரி ஒரு மரக்கட்டை இவங்களுக்கு கிடைக்கும். அங்கே வந்து குப்பமாக கூச்சி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் புரட்டி பார்க்கும்போது ஒரு ஷேரிங்மாக ஒரு மெட்டல் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெட்டல் டிடெக்டர் மிஷின் ஒன்று கிடைக்கும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அவங்க வந்து மண்ணில் தேட ஆரம்பிப்பாங்க. ஆங்கர் மண்ணுக்குள்ளே எங்கேயாவது பதிஞ்சிருக்கும் அப்படின்னு தேடிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து மண்வெடி மாதிரி இருக்கும். அதை வச்சு தோண்டி எடுத்து கரெக்டாக அந்த ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஆங்கரை எல்லாரும் மண்ணுலேருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் அது கூட கனெக்ட் பண்ணிக்க ஒரு கயிறு வந்துட்டு உள்ளே இழுத்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இவங்க ஆங்கரை வெளியே இழுத்ததுக்கப்புறம் கயிறு பயங்கரமாக ஃபோர்ஸாக உள்ளே இழுக்க இவங்க வந்துட்டு ஆங்கரை மிஸ் பண்ணிடுவாங்க. மண்ணுள்ள அது பதிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் வந்துட்டு அந்த ஆங்கரை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு பென் அதை வெளியே எடுக்கும்போது பார்த்து அவனை புதைச்சிட்டு போயிடும். சரி அவனை கையை போட்டு வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹார்ட்டி பொண்ணை உள்ளே எடுத்துட்டு போயிடும். அவன் மண்ணுக்குள்ளேயே மூழ்கதை பார்த்துட்டு சரக்கு பாட்டி என்ன பண்ணார், நான் அவளை மீட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுவார். இவர் மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணை உள்ளே வந்து மேலே தூக்கி விடுவார். அந்த பொண்ணை வெளியே எடுத்துருவாங்க. பார்த்தா இவர் உள்ளே
போயிடுவார். இவர் கயிறை பிடிச்சி வெளியே இழுத்து போடுறக்கா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா கயிறு அறுந்துடும். இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மண் எல்லாரையும் உள்ள இழுத்து போடுற மாதிரி புதக்குழிமா உள்ள இழுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து ஓடி போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டீ ஸ்டால் மாதிரி இருக்கும். அதில் அந்த கதவுல ஆங்கரோட சிம்பிள் இருக்கும். இவன் கையில் வச்சுட்டு ஆங்கரை எடுத்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி திருப்பினோன்னா கதவு ஓப்பன் ஆகிடும். இப்போ அவங்க உள்ள நுழைஞ்ச ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு வெளியே என்னன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதுக்கான கனெக்டிவிட்டி கேபிள் ஆனதுல ப்ளக் பாயிண்ட் இருக்காது. சரி, அந்த ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தேடுறக்கா இவங்க வந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது பார்த்தா உள்ளே ஒரு லைட் ஹவுஸோட சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தா வெளியே இருக்க லைட் ஹவுஸை லைட் எரிய ஆரம்பிச்சு சுற்றிட்டு இருக்கும். அதுக்கான ஏணிப்படி மாதிரி வெளியே வந்து ஹீரோயின் அது மேலே ஏறி போயிட்டு அங்கே இருக்க பைனாக்குள்ள வெளியே பார்த்தா அதில் வந்து ஐ கான்ட் see you அப்படிங்கிற லெட்டர் இருக்கும். ஹீரோயின் அந்த லைட் ஹவுஸ் மேலே வந்துட்டு பக்கத்தில் ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த வழியாக ஏதோ பார்த்துருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதை வச்சுட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு பென் என்ன பண்ணுவான்னா, சரி ஐ கான்ட் see youனா என்னது, யாரோ கண்ணை மூடி இருக்குது. அங்கே ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையில் வந்து கண்ணை மூடி இருக்கும், சிப்பி இருக்கும். அந்த சிலை வந்து மூழ்கிட்டு இருக்கும்போது அதோட சிப்பி ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃப்ளக் பாயிண்ட் எடுத்து இங்கே கரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் இதில் ஒரு வழி இருக்கும். சரி, இந்த வழியாக போகிறதா அந்த வழியாக போகிறதான் ரெண்டு பேர் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து ஹீரோயின் சொல்கிற வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன ரூட்லேயே உள்ளே வந்துருவாங்க. கரெக்டாக வெளியே கடைசியாக பென் ஏறி வரும்போது பார்த்தா அந்த ஸ்டெப்பு உடஞ்சிரும். அதுக்கப்புறமா அவன் அப்படியே மண்ணுள்ள மூழ்கிடும். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்ச என்னால் என்னோட ஃப்ரெண்டு பென்னை காப்பாற்ற முடியல. அவன் என்னை நம்பி தானே இந்த கேம் உள்ளே வந்தான், இல்லைன்னா அவன் அங்கேயே இருந்திருப்பானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்க ஹார்ட்டி வந்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இந்த கேங்கை பொறுத்தவரை என்னன்னா, இவங்க நினச்சவங்க தான் வின் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கரெக்டாக அந்த ரவுண்டை கண்டுபிடிக்கலன்னா இவங்க இந்த ரூட்டில் வந்திருக்க மாட்டாங்க. மற்ற ரூட்டில் போயிட்டு வேற வழியில் மாட்டிருப்பாங்க. இந்த ஹார்ட்டியை பொறுத்தவரை என்னன்னா, அவள் ஸ்கின்னில் வந்துட்டு எஃபெக்ட் காட்டும். பட் அவளால் வலி எதுவுமே உணர முடியாது. அந்த மாதிரி நோய் அவளுக்கு இருக்கும். என்னால் தான் பென்னு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட்டி வந்து சொல்லிட்டு இருப்பா, நம்ம வந்துட்டு யாரையும் வந்துட்டு ட்ராப்பில் மாட்ட வைக்கல, அவங்களா மாட்டிக்கிட்டாங்க, இதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்து நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். அதோட டாப்பை கழட்டி பார்த்தா ரோடோட அவுட் சைடு மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நம்ம வின் ஆகிட்டோம், நார்மல் பீப்புள் மாதிரி வாழ போகிறோம் அப்படின்னு சந்தோஷத்தில் ஹீரோயினா அந்த ஹார்ட்டி பொண்ணு வெளியே வந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஒயிட் டிஷர்ட் பொண்ணு வந்துட்டு அந்த இந்த பக்கமாக அதாவது ஃப்ரிட்ஜ் வழியாக உள்ளே போயிருப்பா. அவளும் இந்த பக்கமாக வெளியே வந்திருப்பான். இவங்க சுற்றி தேடி இருக்கும்போது ஒரு ஷட்டரில் வந்துட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கும். அதாவது ஒருத்தர் கீவை கொடுக்குற மாதிரி. அது வந்துட்டு அந்த கீ கொடுக்குற பொண்ணு வந்துட்டு ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்கும். ஸோ ஏஞ்சல் எங்கே இருப்பாங்க, மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஏணிப்படி மாதிரி ஏறி போயிட்டு இந்த ஒயிட் டிஷர்ட்கள் அங்கே வந்துட்டு கீ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டோட டோரை ஓப்பன் பண்ணுவோம். மேலே இவங்க பார்க்கும்போது பார்த்தா மேகத்தோட சிம்பிள் போட்டு ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த கீயை வச்சுட்டு ஷட்டர் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு லாக் போட்டிருக்கும். என்னடா அது, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு கீ தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு போதே வந்துட்டு ஆசிட் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அதே டைமில் பார்த்தா மேலே இவங்க அந்த சூப்பர் மார்க்கெட் மேலே ஒரு ஷட்டரை கூரை போட்ட மாதிரி வந்துட்டு இவங்களை காப்பாற்றி விடும். படா தப்பிச்சோம் அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் உள்ளே பார்த்தா அங்கே ஒரு டிவி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். மழை நீரை சேகரிங்க, அப்போ தான் மறுசுழற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 3 பேரும் சேர்ந்து என்ன இது தண்ணியை சேர்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது மழை இந்த ஆசிட் மலையில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு உருகாத பொருள் இருக்கா அப்படின்னு தேடும்போது பார்த்தா ஏதாவது பாட்டில் இருக்கான்னு தேடுவாங்க. அப்போ ஒரு ரெட் கலர் டப்பா மாதிரி ஒன்று கிடைக்கும். சரி, அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் வந்துட்டு ஒரு டெலிஃபோன் ரிங். சரி, அந்த ஃபோன் பூத்தை போய் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா ஃபோன் பூத்தோட சுற்றி வந்துட்டு கைப்பிடியில் சங்கிலி போட்டிருக்கும். ஸோ அந்த சங்கிலியை வச்சு இந்த தண்ணி சேகரிச்சாங்களா அந்த தண்ணியை கொண்டு வந்து ஆசிட் தண்ணியை கொண்டு வந்துட்டு இந்த போட்டு சங்கிலி மேலே ஊற்றுனா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரியே பண்ணுவாங்க. அந்த டெலிஃபோன் பூத்து உள்ள ஒயிட் டிஷர்ட் பொண்ணு அந்த ஹார்ட்டி பொண்ணு உள்ளே போயிடுவாங்க. இந்த மழை ஒரு நிமிஷம் பெய்யும் ஒரு நிமிஷம் பெய்யாது, இப்படி தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக அந்த டெலிஃபோன் பூத்தில் வந்துட்டு ஒரு கொடையை தூக்கி போடுவாங்க. ஹீரோன் வெளியே பிடிச்சிட்டு இருப்பான். அந்த கொடையில் பார்த்தா பான் ஷாப் அப்படின்னு போட்டு ஸோ ஹீரோன் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க ஷாப்போட கண்ணாடியில் பான் ஷாப் போட்டு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கும். இந்த டெலிஃபோன் பூத்தில் 3 ரிங் அடிக்கும். அந்த 3ஆவது ரிங் எடுக்கும்போது ரிசீவரை எடுத்துட்டு மறுபடியும் வைங்க அப்படின்னு போட்டிருக்கும். அதே மாதிரி சொன்னால் அப்படி வைப்பாங்க. ஹீரோன் பக்கத்தில் ஒரு காரோட டோர் ஓப்பன் ஆகும். ஹீரோன் உள்ளே போயிடுவா. இப்போ மற்ற 2 பேர் வெளியே மாட்டிப்பாங்க. அவங்களும் உள்ள ஓடி வரக்கு வெளியே வருவாங்க. பார்த்தா கார் டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் 29 செகண்ட்ஸ்லேயே. சரி, திரும்பி டெலிஃபோன் பூத்தே போகலாம் பார்த்தா டெலிஃபோன் பூத்தோட டோரும் ஓப்பன் க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது, ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பா. ஹீரோயின் ட்ரை பண்ணி பார்த்தா கண்ணாடி உடைக்க முடியாமல் திடீர்னு பார்த்தா அவள் உட்காந்துக்க சீட்டு ஓப்பன் ஆகிட்டும். அப்படியே சுரங்க பார்த்தமா கீழே வந்து இன்னொரு ரூமில் வந்துட்டு ஹீரோயின் விழுவும். மற்ற 2 பேர் அந்த ஆசிட் மழையிலே தீஞ்சு போய் ஹீரோயின் இப்போ விழுந்த ரூமில் பார்த்தா நிறைய மினியேச்சர் இருக்கும். இப்போ கடந்து வந்து பார்த்த மாதிரியும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இது யார் இந்த சோனியாங்கிறது அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு இருக்கா. சோனியா டைரின்னு ஒன்று இருக்கும். அதை படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி பார்ட்டில் ஒருத்தி வந்துட்டு பேசின டைலாக் அப்படியே போட்டிருக்கும். இந்த படத்தோட ப்ரீவியஸ் பார்ட்டில் அவள் செத்துட்ட மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா அவள் உயிரோட இருப்பா. அவள் தான் வந்துட்டு இவ்வளோ டிசைனையும் பண்ணியிருப்பாள். அதான் கேமோட டிசைன் எல்லாமே பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோயினோட நாலேஜை யூஸ் பண்ணி கேமை வந்துட்டு இன்னும் சேஞ்ச் பண்ணணும். அதனால் இவளையும் லாக் பண்ணி ஹீரோயினை லாக் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. இதனால் வந்துட்டு இப்போ ஒரு ட்ரெயின் மாதிரி வரும். இதில் வந்துட்டு இந்த பிளானை வந்துட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் கோவத்தில் திட்டிட்டு இருப்பா. இனிமேல் அந்த கேங்கை வந்து நான் ஜெயிக்க விட மாட்டேன்,
எனக்கு தேவையான எல்லாத்தையும் தான் அவங்க பிடிங்கிட்டாங்களா, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நினச்சது தப்பு, இது ஜஸ்ட் ஐ வாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு இந்த பென் உயிரோட வந்து நிற்பான். மண்ணு உள்ள பதிஞ்சு போனவன் பார்த்தா எப்போ உயிரோட வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து வந்த பொண்ணோட பேர் அமண்டா. ஸோ அமண்டாட்ட வந்துட்டு சொல்லுவா, இதுக்கு மேலே இவங்களை வந்துட்டு வளர விட்டா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே வந்துட்டு பென் இருக்கிற ரூமில் ஃபுல்லாக தண்ணியாக கொட்டி அவனை தண்ணியில் மூழ்கடிச்சு சாவடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதான் என்னன்னா வில்லங்க அங்கே சொல்கிறத ஹீரோயின் பண்ணா தான் இவனை வந்து உயிரோட காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ என்ன பண்ணோன்னா இப்போ தான் இருக்கிற ரூமில் பார்த்தா ஓரத்தில் பார்த்தா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த நெருப்புக்கு எங்கே கனெக்ஷன் போகுதுன்னு பார்த்தா அது ஒரு கேஸ் கனெக்ஷன் பைப் இருக்கும். அந்த பைப்பை உடச்சி கரெக்டாக வந்துட்டு இந்த பென்னு போகிற இந்த கண்ணாடி இருக்குல்ல அதில் வந்துட்டு கரெக்டாக உடச்சி கரெக்டாக அந்த நெருப்பை வந்துட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து அந்த கண்ணாடியை வந்துட்டு அந்த நெருப்பு ஃபோர்ஸில் வந்துட்டு அடித்து உடச்சி அப்படியே வந்துட்டு நெருப்பு ஃபுல்லாக பரவும். இந்த கண்ணாடி ஃபுல்லாக உடச்சி தண்ணி அப்படியே இந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு நிரப்பி இவங்களை வந்து காப்பாற்றி உடச்சிட்டு தண்ணி வந்ததால் அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் மூழ்கிட்டு இருந்த பென்னு வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து விழுந்து கிடப்பான். அவனுக்கு வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துட்டு நார்மல் பொசிஷன் வந்துடும். நடந்ததெல்லாம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி போலீஸ் சப்போர்ட்டோட இவங்களை வந்துட்டு மீட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த அமண்டாவோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறது காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவளை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கேமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்க, இந்தாங்க மேடம் உங்கள் பேர் போட்டு ஒரு பாக்ஸ் கிடைச்சிது, அதில் இந்த வாட்சோட செயின் கிளாக் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். என்ன இது ஒருத்தர் திருடிட்டு போனால் அதுக்கப்புறமா இவ்வளோ ரியாக்ஷனாக நடந்தது, இப்போ கடைசியில் வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த செயின் வாட்ச் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா ஹீரோயின். இவங்க நடந்தது எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணது எல்லாத்தையும் அமண்டா வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட்டர் சொல்லியிருப்பா. அங்கே வந்துட்டு டிவியில் ரோல் டெக்ஸ்ட் அதாவது பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்கும். 4 டெட் பாடி கிடச்சிது, தேவையில்லாமல் நிறைய அப்பாவி மக்களை இந்த மாதிரி வந்து ஒரு கேங் வந்துட்டு இப்படி மரண விளையாட்டில் ஈடுபடுத்தி சாவடிச்சிட்டு இருக்குது, எல்லாரும் பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணாங்க, சரிவா நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்னை கூப்பிட்டு ட்ராவல் பண்ணுறக்கா ஃப்ளைட்டில் ஏறியிருப்பான். இந்த போலீஸு காப்பாற்றினது அப்புறம் டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இது எல்லாமே பார்க்க உனக்கு எதுவும் டவுட் வரலையா அப்படிங்கிற மாதிரி பென்ட்டை சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி அந்த அமண்டா மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எப்படி இவங்க ஈஸியாக என்னை தப்பிக்க வச்சாங்க, இது எல்லாமே ட்ராப் தான், வேணும்னு நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டின சைக்காட்டிஸ்ட் லேடி, மேடம் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படிங்களா, என்னை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போவே புரிஞ்சு போச்சு இன்னும் இந்த கேம் முடியல, புதுசாக கேம் ஆரம்பிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் பாட்டுக்கு அடி போட்டாங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியதான். அப்படி அந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிக்கணும்னா ஏர் பாக்கெட்டை யூஸ் பண்ணி தப்பிக்க முடியறதா இல்லையாங்கிறத மாதிரி காட்டுற மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் ஏர் பாக்கெட்டை தொங்கும். அதுக்கப்புறமா வந்து இப்படியே படத்தை காட்டி முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.